ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா கெமிக்கல் கைனெடிக்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓவராலா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அப்புறம் பிபிடில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு see இஸ் த கெமிக்கல் கைனெடிக்ஸ். ஓகே. ஸோ இது இட்ஸ் ஒன் ஆஃப் தி physical chemistry topic. Okay. Why it is not writing? Okay. Chemical kinetics. Okay. So இது என்னன்னா we study about the rate of the reaction. Rate of the reactions. ஸோ தெர்மோடைனமிக்கில் என்ன படித்தோம்? ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் ஒரு ரியாக்ஷன்னா நம்ம 3 ஆஸ்பெக்ட்ஸ் படிப்போம். ஓகே. ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, அது இட் டாக்ஸ் அபவுட் த ஃபீசிபிலிட்டி ஆர் ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே. நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறது எதுனா தெர்மோடைனமிக்ஸ். ஓகே. தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி நடக்குது, ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே. ஸோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், ஹவு த ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங், ஹவு த ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். அது என்ன, நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது மெக்கானிசம். ஓகே. எந்த பாண்ட் உடையுது, எந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அப்போ அது மெக்கானிசம். The third aspect பார்த்தீங்கன்னா how fast or how slow it is happening. How fast or how slow it is happening. ஸோ இதுதான் நம்மளோட கைனெட்டிக்ஸ் ஆஸ்பெக்ட். ஓகே. அப்போது ரொம்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் 3 ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். நடக்குமா நடக்காதா தெர்மோடைனமிக்ஸ், எப்படி நடக்குதுன்றது ஆர்கானிக்கில் வர மெக்கானிசம் பார்ட், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அந்த ரியாக்ஷன், இல்லை எவ்வளோ ஸ்லோவாக நடக்குதுன்றது கைனெட்டிக்ஸ். அப்போது கைனெட்டிக்ஸில் நம்ம என்ன படிக்கிறோம், த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் கிவ்ஸ் தி ப்ராடக்ட்ஸ். ஓகே. அப்போ ரேட்டு நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ரேட்டு we can write it as a, இதுலேயே நம்ம ஆவரேஜ் ரேட்டு எழுதலாம், இல்லைனா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு, இது ரெண்டுமே நம்ம எழுதலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட்னா, ரியாக்டன்ட் என்னது, ரியாக்ஷன் நடக்க இதனோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ப்ராடக்ட் டைம் அதிகமாக ப்ராடக்ட் அதனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு we can write it as a with respect to டெல்டா ஆர் பை டெல்டா டின்னு எழுதலாம், இல்லைனா ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. இது என்னது, ஆவரேஜ் ரேட்டு. ஸோ டைம் கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த டைம் இன்டர்வல். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த டெல்டா போடுறப்ப நம்ம ஆவரேஜ் ரேட்டு, லைக் இப்போ பார்க்குறோம் வித்தின் 1 minute இல்லை 2 minute அந்த ரேட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். அது பேர் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அப்போது டெல்டாக்கு பதிலாக டி யூஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் டி பை டிடி ஆஃப் ஆர் அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். இல்லாட்டி இல்லை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ப்ளஸ் டி பை டிடி ஆஃப் ப்ராடக்ட். ஏன்னா நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியல் டைமை பொறுத்து ஒன்று மாறிட்டுருக்கு, நான் அதுதானே டிஃப்ரென்ஷியல் கேல்குலேஷன், சம்திங் இஸ் சேஞ்சிங். ஓகே. ஸ்மால் இன்டர்வல்ஸில். ஸோ அதுதான் அப்போ கைனெட்டிக்ஸில் ஏதோ ஒன்று சேஞ்ச், அது ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் டைமை பொறுத்து, அதை நம்ம ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அப்போது நம்ம ரேட்டையே 2 டைப்ஸாக பிரிக்கலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப், என்னோடய ரைட்டிங் போர்டு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் நான் எழுதுறது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஸோ yet to சேஞ்ச் மை ரைட்டிங் போர்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குதா, லைக் எவ்வளோ டைம் கேப்பில் நடக்குதுன்றதை பொறுத்து we can categorize as a 3 types. Very fast reactions, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். அடுத்து moderate reactions, அடுத்து very slow reactions.
வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்னால் வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த ரியாக்ஷன் நடக்கும், லைக் வெரி ஃபாஸ்ட். அது வந்து ஈவன் கண்ண முடிக்காத ஒரு செகண்ட் ஆகும் இல்லையா, பட் ஈவன் ஃபெம்டோ செகண்ட்ஸில் கூட ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம். நான் வந்து சொன்னது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேபில் வந்து என்ன பண்ணுவோம், சில்வர் நைட்ரேட் கூட ஒரு ஏதோ ஒரு சால்ட் NaCl வந்து சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை KCl. அப்போ எனக்கு AgCl வந்து ப்ரிசிப்டேட், கர்டி ஒயிட் ப்ரிசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகும், அண்ட் இட் கிவ்ஸ் தி NaNO3. இப்போ நீங்கள் இந்த சில்வர் நைட்ரேட் கூட எனி குளோரைடு தான், குளோரைடு வந்து குளோரைடு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் இல்லையா, நம்ம லேபில் 12th வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் பண்ணுவோம். அப்போது இந்த ப்ரிசிப்டேட் வந்து ஜஸ்ட் இந்த 2 சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணோன்னே உடனே வந்து ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டைம் டு மெஷர், பட் மேபி லேசர் டெக்னிக் அதை வச்சு நம்ம பல்ஸ் லேசர் டெக்னிக் வச்சு நம்ம பண்ணலாம். பட் நம்ம ஹேண்ட்ஸாலேயோ இல்லை வந்து நம்மளோட ஐஸை வச்சு நம்ம ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இல்லை டைம் கேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம், லேபில் மெஷர் பண்ணுவோம் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒன்லி ஸ்டாப் வாட்ச் விட்டு மெஷர் பண்ணுறப்ப இதை இப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம். அடுத்து மாடரேட் ரியாக்ஷன், இப்போ நம்ம MSc படிக்கிறப்ப இல்லை UG படிக்கிறப்பையும் வந்து யூ குட் ஹவ் டன் தி எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஸோ இட் ஹார்ட்லி டேக் 1 hour or 2 hours. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ எஸ்டர் வந்து CO-சிட்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணுவோம், we just in acid presence-ல வாட்டர் கூட சேர்றப்போ என்ன ஆகும், you get the acetic acid and ethanol. ஓகே, ஒரு ஆசிட் ப்ளஸ் எஸ்டர் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸில் இது நம்ம டைம் இன்டர்வல்ஸில் இது நம்ம வந்து மெஷர் பண்ணோம் வித் இந்த ஃபார்ம் ஆகிற அசிட்டிக் ஆசிட் கூட NaOH கூட டைட்ரேட் பண்ணி. ஸோ இனிஷியலாக எவ்வளோ NaOH, 10 minutes கழிச்சு எவ்வளோ NaOH கூட இது ரியாக்ட் பண்ணுது, இப்படி தான் வந்து அந்த ரியாக்ஷன் பண்ணுவோம். இது வந்து மாடரேட் ரியாக்ஷன். வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் இட் டேக்ஸ் அ மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்லேருந்து ஓசோன் ஃபார்ம் ஆகுறது, 3O2லேருந்து 2O3. இட்ஸ் a very slow reaction. It even takes a month, 2 months or 1 month. ஓகே, அப்போ இது வந்து வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். இது வந்து என்னது, எவ்வளோ டைம் பொறுத்து அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கா இல்லை மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்கிறா. ஒரே ஸ்டெப்பில் நடந்தாக்கா அது வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். When the reactions happens in a single step, those are called elementary reactions. Okay, so reactions happens in the single step. இதே உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடக்குது, மோர் தென் 1 ஸ்டெப்பில் வந்து நடக்குது, அப்போ ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் இஸ் த ரேட் டிட்டர்மினிங். அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ்னால் நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இல்லை, இந்த ரியாக்ஷனே மல்டி ஸ்டெப்ஸில் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார்பன் எரிச்சா கார்பன் டை ஆக்சைடு வரணும், அது ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணி கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது டைரெக்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறதும் இருக்குது, மல்டி ஸ்டெப்பில் நடக்கிறதும் இருக்குது. இப்போ நம்மளோட மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த சிலபஸில் வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு நோ த டேர்ம்ஸ். ரேட்னா என்ன, அப்புறம் ரேட் லானா என்ன, ஓகே, அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன. இதுக்கு 3த்துக்கும் கிளியராக நமக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சாவே பாதி ப்ராப்ளம் நமக்கு சால்வ்டு. ஸோ ரேட்னா என்ன, ஃபஸ்ட்டு ரேட்னா வந்து இட் இஸ் த rate of change of concentration of the reactant or rate of change of கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். நம்ம கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம சொல்லலாம், இல்லை ப்ரெஷர் வச்சு சொல்லலாம், இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு சொல்லலாம், இல்லை வால்யூம் வச்சு சொல்லலாம். சம்திங் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இதுக்கு எல்லாமே நம்ம d/dt போடணும். d/dt ஆஃப் கான்சன்ட்ரேஷன், d/dt ஆஃப் ப்ரெஷர், d/dt ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் d/dt ஆஃப் வால்யூம். ஸோ நம்ம மெயினாக நம்மளோடது வந்து லிக்விடாக இருந்தாக்கா கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், சம்டைம் கேஸாக இருந்தால் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்னால் அது வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ஓகே, ப்ளஸ் d/dtனா வந்து ப்ராடக்ட்டு, மைனஸ் d/dtனா வந்து ரியாக்டன்ட். ஓகே, அடுத்து ரேட்லா. இப்போ ரேட்லானா வந்து என்னென்னா, ஸோ அட் கான்ஸ்டன்ட், இது வந்து லா ஆஃப் ஆக்டிவ் மாஸ்லேருந்து வரும். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்
the rate of the reaction is directly proportional to the product of the concentration term, product of the reactant concentration term. The product is the multiplication, okay? Reactant concentration terms. அதாவது A plus B gives products. அப்போது இதுக்கு ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A power X B power Y. இந்த எக்ஸு ஒய்ன்றது என்னென்னா நம்ம வந்து அது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதை நம்ம அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக இங்கே 1 இருக்குன்னா பவர் 1 வரணும், இங்கேயும் 1 இருக்குதா பவர் 1 வரணும் அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம், அதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ஆர்னா ரேட்டு, கேனா வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ரேட்லா பிரகாரம் வர ரேட் ஈக்குவேஷன். இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரேட்டே வந்து இதே ரியாக்ஷனுக்கு எப்படி எழுதலாம்? A + B gives ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து சின்னு வச்சுக்கிறேன். அப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் -d/dt ஆஃப் ஏன்னு எழுதலாம், ஆர் -d/dt ஆஃப் பின்னு எழுதலாம், ஆர் +d/dt ஆஃப் சின்னு எழுதலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் குறையுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா, ரியாக்டண்ட்டாக தான் குறையும், ப்ராடக்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பேஸ்ட் ஆன் அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். நான் கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணால் அந்த ரேட் என்ன ஆகுது, இல்லை ட்ரிபிள் பண்ணால் என்ன ஆகுது, இல்லை ஹாஃப் பண்ணால் என்ன ஆகுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டுமே ஒரு கான்சன்ட்ரேஷனில் அது என்ன ரேட்டுன்னு மெஷர் பண்ணுங்க. அப்புறம் ரெண்டு ரியாக்டரில் ஒன்றுத்தோட ரியாக்டன்ட்டோடது மட்டும் நீங்கள் டபுள் பண்ணுறீங்க. அப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வேரியஸை வச்சு நீங்கள் ரேட்லாம் சொல்லலாம். இல்லைனா டைமை பொறுத்து அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி குறைஞ்சிருக்கு, எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை வச்சு நம்ம ரேட் சொல்லலாம். அப்போ ரெண்டுமே வந்து இது வந்து அக்கார்டிங் டு ரேட்டில், இது பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன். ஓகே, பட் தி யூனிட் ஆஃப் ரேட், யூனிட் ஆஃப் ரேட்னா வந்து ஆர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ரேட்னா என்ன? ரேட் வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கான்சன்ட்ரேஷனோட யூனிட் வந்து என்னது? மொலாரிட்டி, எம் சொல்லுவோம். டைம் வந்து செகண்டு. மொலாரிட்டி என்னன்னு சொல்லுவோம்? மோல் டெசிமீட்டர் கியூப் சொல்லுவோம், இல்லை லிட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே இருக்க செகண்ட் மேலே போச்சுன்னா எஸ் இன்வர்ஸ். இப்போது அந்த ரேட்டோட யூனிட் வந்து உங்களுக்கு என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இட் சேஞ்சஸ். ஓகே, அப்போது ஆர்டர் வந்து என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது மாறும். ஓகே, அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு சொல்கிறோம். இப்போது பேஸ்ட் ஆன் த கிவன் ரியாக்ஷன். ஓகே, ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன், ஸோ NA gives ப்ராடக்ட்ஸ்னு வச்சுப்போம் ஃபார் nth ஆர்டர். ஓகே, nth ஆர்டர்னால் அது இப்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் N. ஓகே, இது வந்து ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ உன்னோட கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீ ஒன்றுன்னு வச்சனாக்கா அந்த டைமில் என்ன ரேட் ஆஃப் த ரியாக்ஷனோ அதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். இட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் ஆல் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர் யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் A + B gives ப்ராடக்ட்ஸ், அதுக்கு ரேட் எப்படி எழுதுவோம்? ரேட் R is equal to K இன்ட்டு A இன்ட்டு B. இப்போது ஏவும் வந்து நான் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன், பியும் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? R = Kன்னு மாறும். அப்போது the rate of the rate constant is defined as the rate of the reaction when all the concentration terms are unity at a given temperature. ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் வந்து அப்போது ரேட்னா something is changing with respect to time. Rate constant is a proportionality constant. So it becomes the rate when the all the concentration terms are unity. Okay.
ஸோ அப்போ ரேட் முடிச்சாச்சு, ரேட் கான்ஸ்டன்ட் முடிச்சாச்சு, நமக்கு ரேட் லாவும் தெரியும். அட் அ கிவன் டெம்பரேச்சர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஓகே, அதுதான் ரேட்லாம். இப்போ ரேட்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வாட் யூ ஹாவ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட். திருப்பி இன்னொரு தடவை நான் ஸ்லைடில் வந்து போட்டிருக்கேன், அப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஓகே அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து அந்த ரியாக்டன்ட் வந்து போலாரா நான் போலாரா, இல்லை கேஸ் ஃபேஸில் இருக்கா இல்லை லிக்விட் ஃபேஸ் இருக்கா. நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸில் நம்ம என்னென்ன ஃபேக்டர் கொண்டு வரலாம்? ஃபேஸ், அது சாலிடா இல்லை லிக்விடா இல்லை கேஸா இல்லை போலாரா இல்லை நான் போலாரா. இப்போ போலார்லாம் அயானிக் ரியாக்ஷனில் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போது அயானிக் காம்பவுண்ட்ஸ்னால் அயான்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ரியாக்ஷன் நடக்கும். கோவேலன்னா அந்த பாண்டு உடஞ்சி அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷன் நடக்கும். இப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் பொறுத்து மாறலாம். அடுத்து கான்சன்ட்ரேஷன். அடுத்து ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து இந்த கேட்டலிஸ்ட் இருக்குன்னா அந்த கேட்டலிஸ்ட் வந்து சாலிடாக இருக்கா லிக்விடாக இருக்கா அப்படின்னா எவ்வளோ பவுடர்ட் ஃபார்ம். ஓகே, அது இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேட்டலிஸ்ட் ஒரு நோதா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேட்டலிஸ்ட் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ அப்சார்ப்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அடுத்து வந்து லைட் ஆர் ரேடியேஷன்ஸ். ஒரு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இட் பேஸ்ட் ஆன் த லைட்டோட இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இந்த டெம்பரேச்சர் எஃபெக்ட் தான் வந்து நம்ம அரீனியஸ் தியரியாக படிப்போம். அரீனியஸ் ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர் எஃபெக்ட், அது கூட வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றத வந்து நம்ம டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட்டில் வந்து அரீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to the இப்போ என்ன முடிச்சிருக்கோம்? ரேட்னா என்ன, ரேட் லானா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, அது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட், இதை முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, for a given order and molecularity of the reaction. Order and molecularity of the reaction. So first molecularity na enna அப்படினு சொல்லிட்டு பார்ப்போம். So molecularity is just nothing but அந்த ரியாக்ஷனில் எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அதுதான் வந்து molecularity of the reaction. ஓகே, so for example molecularity, how many reactant molecules are involved in a given reaction. Okay, so A gives products na இந்த reaction oda molecularity வந்து 1. இப்போ A plus B gives products na இந்த reaction oda molecularity 2. அப்போ molecularity 1 na இதை unimolecular reaction அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, molecularity 2 na bimolecular அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ A plus B plus C gives products அப்படின்னு வந்துச்சுன்னா அதனோட மாலிகுலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3. மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 3. இதை ட்ரை மாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மாலிகுலாரிட்டி ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே கவுண்ட் பண்ண மாட்டோம், ஒன்லி ரியாக்டன்ஸ் எத்தனை இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் 2A கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்னால் அப்போ மாலிகுலாரிட்டி வந்து 2, 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப். ஓகே, இப்போ 2A ப்ளஸ் B கொடுக்குன்னா இது வந்து இதில் ஒரு 2 மாலிகுல் இருக்குது, இல்லை ஒரு மாலிகுல் இருக்குது, ஜஸ்ட்டு எத்தனை மாலிகுல்ஸும் நம்ம கவுண்ட் பண்ணணும், அதுதான் வந்து மாலிகுலாரிட்டி. ஓகே, மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ த நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் in the chemical reaction is known as a molecularity. ஓகே, அடுத்து ஆர்டர் இருக்குது. ஆர்டர் வந்து இப்படி ஜஸ்ட்டு
இப்போ A gives ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது, அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து யூனிமாலிகுலர் சொல்ல முடியாது. ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். எக்ஸை வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ ஹாவ் டு டூ த எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஐ ஹாவ் டு ஃபவுண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு சொன்னால் தான் ஆர்டர். அப்போது ஒரு A ப்ளஸ் B ப்ளஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு நான் ஆர்டர் வந்து எப்படி, ஐ மீன் ரேட் வந்து R ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் எக்ஸ் B பவர் ஒய்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிச்சி அப்போ ஆர்டர் வந்து என்ன வரும்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கணும், அதை இருக்கிற என்ன வேல்யூ வருதோ அதை கூட்டணும். த சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த இது கான்சன்ட்ரேஷனோட பவர் வந்து கூட்டணும். அப்போ சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இஸ் நோன் அஸ் தி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ ஆர்டருக்கு என்ன, த சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி concentration terms of the reactant. ஓகே, ஃபஸ்ட்டு அது என்ன பவர்ஸ் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பை எக்ஸ்பெரிமெண்டலி. அதே மாதிரி மாலிகுலாரிட்டி நம்ம பார்த்த வரைக்கும் மாலிகுலாரிட்டி நெவர் கேன், இட் ஆல்வேஸ் ஹோல் நம்பர் 1 2 3 அப்படின்னு இருக்கும். பட் ஆர்டர் வந்து 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 1.5ஆக இருக்கலாம், -1ஆக இருக்கலாம். ஆர்டர் கேன் பி நெகட்டிவ், ஆர்டர் கேன் பி 0, ஆர்டர் கேன் பி ஃப்ராக்ஷனல். ஓகே, ஆர்டர் வந்து 1 2 3 ஹோல் நம்பர்ஸாகவும் இருக்கும், ஃப்ராக்ஷனலாகவும் இருக்கும், 0வாகவும் இருக்கும். ஓகே, மாலிகுலாரிட்டி வந்து தியரட்டிக்கலாகவே அந்த ரியாக்ஷன் பார்த்தாவே எத்தனை இருக்குது நம்ம, ஆனால் ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி 0th ஆர்டர் ரியாக்ஷன். உங்கள் சிலபஸில் 0th ஆர்டர் கொடுத்துருக்காங்க, 0th ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 0th ஆர்டர் ரியாக்ஷனாக ஒரு A கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போது ஆர் வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு மைனஸ் dA/dt. இது வந்து பேஸ்ட் ஆன் டைமை பொறுத்து dA வந்து என்ன ஆகுதுன்னு எழுதலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து வந்து இன்னொன்று வந்து பேஸ்ட் ஆன் த ரேட்லாம் ஆர் டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு A பவர் 0th ஆர்டர்னால பவர் 0. இப்போ அதுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடும், R ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் 0. இப்போ இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறேன், ஏன்னா இதனோட லெஃப்ட் சைடு வந்து சேமாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து வேறு வேறு இருக்குது. அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாக்கா இது வந்து மைனஸ் dA/dt ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் 0. எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஓகே, ஸோ அப்போது இந்த ஏக்கு பதிலாக நான் எக்ஸுன்னு சும்மா டைம் பீங்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு திருப்பி நான் ரீசப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். இப்போ மைனஸ் dx/dt ஈக்குவல் டு கேன்னு வருது. இந்த டி இந்த பக்கம் dt இந்த பக்கம் அனுப்புகிறேன், மைனஸ் dx ஈக்குவல் டு K இன்ட்டு dt. அடுத்து நான் லிமிட்ஸ் போடுறேன். when t equal டைம் t ஈக்குவல் டு 0ன்றப்ப எக்ஸ் வந்து x0, அதாவது டைம் 0ல் கான்சன்ட்ரேஷன் வந்து A0ன்னு இருக்குது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0, நான் A ஈக்குவல் டு எக்ஸுன்றதால x0 இருக்குது, திருப்பி ரீசப்ஸ்டியூட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து t ஈக்குவல் டு டீன்றப்ப வந்து எக்ஸ் வந்து எக்ஸ்டின்னு இருக்கும், இல்லைனா ஏடின்னு இருக்கும். ஓகே, இந்த லிமிட்டில் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போது லிமிட் வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப, ஸோ இது என்னோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லா. ஓகே, இது என்னோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லா ஃபார் த 0th ஆர்டர். இப்போ நான் இன்டகிரேட்டட் ரேட்லாம் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஒரே ஆர்டருக்கு டிஃப்ரென்ஷியல் ரேட்லாவும் இருக்குது, இன்டகிரேட். அப்போ இன்டகிரேட்னா இதை நான் இன்டகிரேட் பண்ணணும். இது வந்து x0லேருந்து xtக்கு போகுது, இது 0 to tக்கு போகுது. ஓகே, dx இன்டகிரேட் பண்ணால் வந்து எக்ஸு, லிமிட் வந்து x0 அண்டு xt. இது வந்து k இன்டகிரேட் பண்ணால் டீன்னு வரும், அப்பர் லிமிட் வந்து t, லோயர் லிமிட் 0. ஸோ அகெயின் இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி எழுதுனாக்கா, இந்த நம்ம சைனை இன்வெர்ட் பண்ணுறப்போ மேலே x0 கொண்டு போயிடலாம், சைன் உள்ளே கொண்டு வரப்போ லிமிட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போது என்ன வரும், எக்ஸ் பிகம்ஸ் x0 xt, இல்லை அதை நான் A0ன்னு கூட எழுதிக்கலாம், ஏன்னா ஃபைனலாக A ஃபார்மில் தான் எழுத போகிறேன். இது வந்து kt அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் A0 மைனஸ் AT, இந்த KT இங்கே கீழே கொண்டு வந்தால் இங்கே டீன்னு ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு K. ஓகே, ஸோ திஸ் இஸ் த integrated rate law for the 0th order reaction. ஓகே, அப்போ 0th order reactionக்கு
நம்ம ரேட்டில் எழுதுகிறோம். டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் வந்து இது, இன்டகிரேட் ரேட்டில் வந்து ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். ஃபார் 0th order reaction டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் வந்து மைனஸ் dA by dt is equal to k into a power 0 is the differential rate law. இதுக்கு integrated வந்து என்னது k equal to a0 minus at by t is the integrated rate law. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோம். 0th ஆர்டருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து, ஸோ 0th ஆர்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் H2 plus Cl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் 2HCl ஃபார்ம் ஆகிறது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைட் இன்டென்சிட்டி. இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது வந்து ஹைட்ரஜன் அயோடைடு டீகம்போசிஷன் ஆகுது. யார் கோல்டு சர்ஃபேஸில் H2 அண்ட் I2 மாறுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டலிஸ்ட் கோல்டு. ஓகே. அடுத்து வந்து மூணாவது ரியாக்ஷன் வந்து N2O gives N2 plus half O2. ஓகே, N2O டீகம்போசிஷன். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த 0th order ரியாக்ஷன். இப்போது இந்த 0th ஆர்டரில் இந்த யூனிட் ஆஃப் கே வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ரேட்டோட யூனிட் எப்போவுமே வந்து மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். ஆரோட யூனிட் எப்போவுமே மாறாது, மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். ஓகே. பட் கேவோட யூனிட் வந்து அது என்ன ஆர்டரோ அதை பொறுத்து மாறும். இங்கே கேக்கான ரிலேஷன் என்ன, இங்கே கே வந்து பார்த்தீங்கன்னா 0th ஆர்டருக்கு k equal to some concentration by time இருக்கு. அகெயின் இது மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். அப்போ கொஷினில் கேட்பாங்க எந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ரேட்டோட யூனிட்டே இருக்குது. இப்போ ரேட்டுக்கும் யூனிட் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸு, அதேமாரி 0th ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் கேவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். அப்போது they ask the question which order reaction rate constant has the same unit of rate. எந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ரேட்டோட யூனிட்டே இருக்குது. ஓகே, ஜென்ரலாக ரேட்டோட யூனிட் மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். ஆனால் 0th ஆர்டருக்கும் அதே மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். அப்போது யூ ஹேவ் டு ரைட் 0th ஆர்டர். 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் வந்து அதனோட ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டும் ரேட்டோட யூனிட்டும் சேமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொரு ஒன்று இருக்குது, ஹாஃப் லைஃப் பீரியட் தனியாக எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கே வச்சு தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் ஐ மூவிங் ஆன் டு த ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு A gives ப்ராடக்ட். ஓகே, இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் எழுதுகிறோம். மைனஸ் dA by dt R is equal to minus dA by dt. Again R is equal to k into a power 1. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம், ரெண்டுமே ஆறுன்றதுனால. அப்போது மைனஸ் dA by dt is equal to k into a. நம்ம என்ன பண்ணலாம், a equal to xன்னு வச்சு திருப்பி ரீசப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் dx by dt is equal to kx. x டேர்ம்லாம் ஒரு சைடும் dt டேர்ம் இந்த பக்கமும் கொண்டு வரும். அப்போ minus dx by x into k dt. Again same limit when time t equal to 0ன்றப்ப x equal to x0 or a0 initial concentration. ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகாதப்ப, ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து xt இருக்கிறது at. ஓகே, அட் டைம் டீயில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ அதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் இந்த லிமிட்டில். அப்போ லோயர் லிமிட் 0 to t. அப்போ இது வந்து ஒன்று x0 to xt போடலாம், இல்லை a0 to at போடலாம். நமக்கு தெரியும் log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ 1/xஐ இன்டகிரேட் பண்ணால் log x இல்லையா. அப்போது இந்த dx by xஐ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வர்றது என்னது, ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது, log xன்னு வரும். அப்பர் லிமிட் வந்து xt,
லோயர் லிமிட் வந்து x0. இங்கே டிடியை இன்டகிரேட் பண்ணால் டீன்னு வரும். அப்போது டி மைனஸ் 0ன்னு வரும். ஓகே, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாக் x0 பை xt, இப்போதைக்கு இது இ பேஸ் லாக் இ. ஓகே, கேடி அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த 2.303 வெளியில் எடுக்கிறோம். x0க்கு பதிலாக a0 போட்டுக்கலாம். லாக் a0 பை at ஈக்குவல் டு kt அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பக்கம் k வச்சுட்டு t இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே கொண்டு வந்தால் டிவிஷன். அப்போ k ஈக்குவல் டு 2.303 பேஸ் 10 a0 பை at. இதுக்கே நிறைய ஃபார்மேட் இருக்குது. a0 வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், ஏடியை வந்து a மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சா இந்த ஈக்குவேஷன் வந்து k ஈக்குவல் டு 2.303 பை t log a பை a மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டரில் இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன். இது வந்து இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இப்போ ஒரு ஆர்டருக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியல் ரேட் அண்டு இன்டகிரேஷன் ரேட் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ now again நம்ம ஃபைனல் ஃபார்ம் எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு டிஃப்ரென்ஷியல் ரேட் வந்து என்ன, மைனஸ் dA பை dt ஈக்குவல் டு k இன்ட்டு a. அடுத்து இன்டகிரேட்டட் ஃபார்ம் வந்து k ஈக்குவல் டு 2.303 பை t log a0 பை at. இதிலே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை நான் எக்ஸாம்பிள்ஸ் வரப்போ சொல்கிறேன். ஓகே, இதில் யூனிட் ஆஃப் கே. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி யூனிட் ஆஃப் கே. யூனிட் ஆஃப் கே வந்து என்னென்னா, இங்கே வந்து லாக் வந்து எப்போயுமே ஒரு நம்பர். இப்போ இது ஒரு நம்பர் பை நம்பர் வந்து நம்பர் ஒன்லி டைம் மட்டும்தான் இருக்குது. யூனிட் ஆஃப் கே வந்து 1 மினிட் இன்வர்ஸ் 1/t தான் இருக்குது. இது எல்லாமே நம்பர். ஓகே, இப்போ மினிட் இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ், இல்லை அவர் இன்வர்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் எஸ்ஏ யூனிட் வந்து செகண்ட் இன்வர்ஸ், அவர் இன்வர்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டரோட ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன, செகண்ட் இன்வர்ஸ். அதே வந்து 0th ஆர்டருக்கு என்ன பார்த்தா மோலாரிட்டி செகண்ட் இன்வர்ஸ். அகெயின் இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதுவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ அது வந்து இட் ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். அதுக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 2.303 பை t. இங்கே நம்ம வால்யூம் தான் வந்து மெஷர் பண்ணுறோம். v இன்ஃபைனைட் மைனஸ் v நாட் நினைக்கிறேன். யா, v இன்ஃபைனைட் மைனஸ் vt ஆர் v நாட். ஓகே, இதுக்கு வந்து எப்பவுமே மேலே வந்து ஹையரான வேல்யூ இருக்கணும். ஓகே, யா, v infinite minus v infinite minus vt ஓட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓகே, v நாட் தான் vt. அடுத்து வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா ரியாக்ஷனும் ஆல் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஃபாலோஸ் ஃபஸ்ட் ஆர்டர். இல்லை நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆர் டேஷ் ஆர்டர் கேட்டாக்க என்னது, இட் ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். அப்போ வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், நியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ் A0க்கு பதிலாக N0 போடும். k ஈக்குவல் டு 2.303 by t log
N0 by Nt, where N is the amount of nuclear substance at time 0, Nt is the amount of substance disintegrate. நீங்கள் கேக் பதிலாக சம்டைம்ஸ் லாம்டா யூஸ் பண்ணுவாங்க. லாம்டானா டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஆனால் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் கே வந்து இஸ் ரீப்ளேஸ்ட் வித் த லாம்டா. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா decomposition of N2O5. Decomposition of N2O5க்கு equation வந்து பார்த்தீங்கன்னாக்கா what you have is K equal to 2.303 by T log V infinite minus D infinite minus VT. Okay. அப்புறம் வந்து what you have is the inversion of sucrose இல்லை sucrose hydrolysis, inversion of sucrose. அதுவுமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர். அங்கே வந்து K equal to 2.303 by T log, இங்கே வந்து R0 தான் வந்து அதிகமாக இருக்கும். R0 மைனஸ் R infinite minus R0 minus RT. ஓகே. ஸோ அப்போது வந்து RT, யா. ஸோ இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு பொலரிமீட்டரில் வந்து தே ஃபைண்ட் அவுட் தி ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். அதுலேருந்து நம்ம பொலரிமீட்டர்லேருந்து சுக்ரோஸோட இன்வர்ஷன் பண்ணுறப்ப இதுவுமே இட் ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். ரேடியோஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷன் ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். டீகம்போசிஷன் ஆஃப் H2O2 N2O5. H2O2க்கு வந்து ஜஸ்ட் V0 by VT தான். H2O2 டீகம்போசிஷனுக்கு ஜஸ்ட் V0 by VT, A0 by ATக்கு பதிலாக V0 by VT. அதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் தான். ஓகே, இது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம யூனிட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் சிலபஸில்? ஜஸ்ட் லெட் மீ செக். Just searching. அதான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஐ வில் டூ இட் ஃபார் த செகண்ட் ஆர்டர் சிம்பிள் ரியாக்ஷனுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் ஆர்டருக்கு இதேமாரி போட்டிங்கனாக்கா, ஸோ 2A கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு இப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா, டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் வந்து மைனஸ் dA by dt is equal to K into A power அப்படி சொல்லிட்டு வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதனோட ரேட் ஈக்குவேஷன் வந்து இன்டகிரேட்டட் ரேட் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா, 2A gives productsக்கு K equal to 1 by T into X by A into A minus X இருக்கும். ஓகே, சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதே A plus B gives productsக்கு இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். அப்போது மைனஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு either minus dA by dt or equal to minus dB by dt, which is equal to K into A power 1 into B power 1. இதுதான் டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன். அப்போ இன்டகிரேட்டட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா, K equal to 2.303 by T into A minus B into log B into A minus X by A into B minus X. Okay, so log anywhere. இப்போ உங்களுக்கு யூனிட் ஆஃப் K பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கு? யூனிட் ஆஃப் Kவோட டேர்ம் 1 by concentration into time. அப்போது மோலாரிட்டி இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ். மோலாரிட்டி என்ன? மோல் பெர் லிட்டர். அப்போது மோல் இன்வர்ஸ் லிட்டர் பவர் 1 செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் வந்து யூனிட் ஆஃப் K ஃபார் செகண்ட் ஆர்டர். இல்லைனா இங்கேருந்து கூட இங்கே கண்டுபிடிக்கலாம். ஒரு கான்சன்ட்ரேஷன் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு, இன்னொரு கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்குது. அப்போ 1 by T. ஸோ இந்த வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? அகெயின் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஆசிட் ப்ரெசன்ஸ்னால் அது ஃபஸ்ட் ஆர்டர். எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் NaOH இல்லை KOH. ஓகே,
in presence of base follows the second order. அப்புறமா வந்து வேறு என்ன ரியாக்ஷன்ஸ்னால் ஓசோன் ஃபார்மேஷன், ஓசோன் டீகம்போசிஷன் 2O3 gives 3O2, இது வந்து செகண்ட் ஆர்டர். அடுத்து 2NO2 gives 2NO + O2, இது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே செகண்ட் ஆர்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது உங்களுக்கு சிலபஸில் இல்லை, என்னால் செகண்ட் ஆர்டருக்கு நடத்திருக்கேன். மேபி கேட்க மாட்டாங்க வேணும்னா, அதுக்கும் சிம்பிள் 3A கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் எழுதுகிறேன் தேர்ட் ஆர்டருக்கு. அதுக்கு என்ன ரேட் எழுதுவோம்? rate R is equal to minus dA by dt is equal to k into a power cube. ஓகே, இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன். அப்போ இன்டகிரேட்டட் ஃபார்ம் k வந்து என்ன வரும்? தேர்ட் ஆர்டருக்கு k வந்து 1/2t into x into 2a minus x divide by a square into a minus x the whole square. ஓகே, இது பவர் 4, இது பவர் ஸ்கொயர், லைக் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் பை கான்சன்ட்ரேஷன் பவர் 4. இப்போது 1 கான்சன்ட்ரேஷன், இங்கே டைம் வேறு இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் பை, அப்போது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி பவர் -2 டைம் இன்வெர்ஸ். இப்போ மோலாரிட்டி என்ன? மோல்ஸ்க்கு பவர் -2, லிட்டருக்கு ஸ்கொயரு, செகண்டுக்கு இன்வெர்ஸ். இதுதான் வந்து ஸோ ஜென்ரலைஸ்டு ரேட்டுக்கு வந்து இப்போது R = k × a power n-னா, இப்போ எனக்கு கேவோட யூனிட் வேணும்னா ரேட்டோட யூனிட் என்ன? ரேட் வந்து மோலாரிட்டி செகண்ட் இன்வெர்ஸ் டிவைட் பை மோலாரிட்டி, இது கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ k = R/a power n. ஓகே, இப்போ m power n, நீங்கள் என்ன ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ n = ranges from 1 2 3 and so on. ஓகே, இதை வச்சு நீங்கள் அந்த ஆர்டரோட யூனிட் பண்ணலாம். மோலாரிட்டி பவர் n. ஸோ மோலாரிட்டி ஃபஸ்ட் ஆர்டர்னா 1 போட்டிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். செகண்ட் ஆர்டர்னா 2 போடுறப்ப இது பவர் 1, இது 2, அப்போ ஒரு மோலாரிட்டி வந்து இருக்கும். தேர்ட் ஆர்டர்னா இது m3, இது m, அப்போ m² இருக்கும். ஸோ இது வந்து பண்ணலாம். இப்போ யூனிட் ஆஃப் k வந்து மோலாரிட்டி s⁻−1 by m power n. இதை வச்சு நீங்கள் ஜென்ரலைஸ்டு rate constant for all the nth order reaction நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ தென் I'll move on to இந்த டெரிவேஷனுக்கு மட்டும்தான் இது தேவைப்பட்டுச்சு. இப்போ I'll switch to the PPT. ஓகே, just give me a minute. I'll keep it. கொஞ்சம் என்னோட சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும், ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் திஸ் 0th ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர். இதுக்கப்புறம் செப்பரேட்டாக பிபிடி போட்டிருக்கேன், அதுலேருந்து ஐ வில் ஜஸ்ட் ரஷ் த்ரூ ஸோ தட் யூ வில் ஏபிள் டு அண்டர். டெரிவேஷன்றதுனால தான் இதை நான் யூஸ் பண்ணேன். Yep. ஃபுல்லாக அப்புறம் நான் வாசிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ்? இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி விச் டீல்ஸ் வித் த ரியாக்ஷன் ரேட் அண்ட் தேர் மெக்கானிசம். அந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபீசிபிலிட்டி பற்றி சொல்லும், கெமிக்கல் கைனடிக்ஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பிரகாரம் டைமண்டை வந்து நம்ம கிராஃபைட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், பட் இன் ரியாலிட்டியில் அந்த நம்ம கன்வெர்ட் பண்ணுற ரேட் வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசிபிள். அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு சில ரியாக்ஷன் கைனெட்டிக்லி ஃபேவரபுளாக இல்லை தெர்மோடைனமிக்லி ஃபேவரபுளாக நம்ம 2 கண்டிஷன்ஸ் படிப்போம். ஒரு சில தெர்மோடைனமிக்லி ஃபேவரபுளாக இருக்கும், ஆனால் அது கைனெட்டிக்லி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸோ இது ஸ்பீட் மட்டும் இல்லை, எந்தெந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷனோட கைனெட்டிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது அதை பற்றியும் நம்ம படிப்போம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எதுனா கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கேட்டலிஸ்ட் they can affect the. அப்போ இது எல்லாமே factors affects the rate of the reaction. temperature, pressure, concentration, nature of the reactant, surface area அதெல்லாம். So அப்போ the speed of the reaction, I'll just have the pointer. So the speed of the reaction or the rate of the reaction change in the concentration of the reactant or concentration of the product per unit time. It can be expressed
ஸோ ரேட் வந்து நம்ம ரியாக்டண்ட்டோட டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன்லேருந்து மெஷர் பண்ணலாம், இல்லை ப்ராடக்டோட இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன்லேருந்து நம்ம மெஷர் பண்ணலாம். அதை மேத்தமெட்டிக்கலாக இங்கே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆர் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னது, ஸோ தே கிவ்ஸ் டெல்டா டீன்றது T2 மைனஸ் T1, டெல்டா ஆர்ன்றது R2 மைனஸ் R1 அண்ட் டெல்டா பின்றது P2 மைனஸ் சேஞ்ச் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, அப்போது இதுலேருந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்னா வந்து அது மோலார் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்து த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை டைம் டேக்கன். இது வந்து ஆவரேஜ் ரேட்டு தான், டெல்டா ஆர் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு வந்து டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டைம் டேக்கன் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. ஓகே, அப்போது த டெல்டா ஆர் வந்து ஏன் தான் நெகட்டிவ் கொண்டா டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதே ப்ராடக்டோடது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இது வந்து 2Fe3 ப்ளஸ் ஆக்வஸ் SN2 ப்ளஸ் இது gives the 2Fe2 ப்ளஸ் ஆக்வஸ். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துட்டாங்க, டெல்டா டி எவ்வளோ, இதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது இனிஷியலாக கொஞ்சம் டைம், அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் Fe2 ப்ளஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ரேட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது சிம்பிள். ஸோ ரேட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து SN4 ப்ளஸ் வச்சும் இது வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது, அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் Fe2 ப்ளஸ் பை டெல்டா டி. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, 1 minute. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா இருக்குது, N2 ப்ளஸ் 3H2 கிவ்ஸ் 2NH3. இப்போ முன்னாடி இருக்க நம்பர்ஸ் பொறுத்தும் நம்ம வந்து இது எழுதணும். ஓகே, அது என்னென்னா இதுக்கு எப்படி ரேட் எழுதலாம்னா மைனஸ் இங்கே வந்து எத்தனை மோல்ஸ் இருக்கோ 1 மோல்ஸ் தான், இப்போ மைனஸ் d/dt ஆஃப் 1 மோல்ன்றதுனால N2. அப்படி இல்லைன்னா R is equal to minus 1/3 into d/dt of H2. இல்லைனா plus 1/2, இங்கே வந்து 2 இருக்கா, அதனோட 1/2 of plus d/dt of NH3. அப்போது ரேட்டை வந்து I can measure with respect to இந்த either of them. இப்போது இங்கே வந்து Fe3 ப்ளஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி, அதுலேருந்து SN4 ப்ளஸோடது கேட்டிருக்காங்க. இப்போ SN4 ப்ளஸ் வேணால் எனக்கு Fe2 ப்ளஸ் இதோட தெரிஞ்சால் அதிலேருந்து நான் ஆஃப் எடுத்தனாக்கா SN4 ப்ளஸ்க்கு நமக்கு கிடச்சிரும். இப்போது ஓகே, அப்போ ஜென்ரலாக இந்த ஏ கிவ்ஸ்க்கு வந்து என்ன எழுதலாம், -1/a டெல்டா ஏ பை டிடி ஆர் -1/b டெல்டா பி பை டிடி. இப்போ ப்ராடக்ட்டுக்கு வந்து அதே மாதிரி எழுதலாம், +1/c இன்ட்டு டெல்டா சி பை டிடி +1/d இன்ட்டு டெல்டா டி பை டிடி. ஓகே, இது எது நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ எவ்ரிதிங் டுகெதர் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒன்று நான் ஏ வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை பி வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை சி வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை டி வச்சு மெஷர் பண்ணலாம். ஏ அண்ட் பி வந்து டிக்ரீஸ் ஆகும், பட் சி அண்ட் டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் பாசிட்டிவ் சைன். ஆவரேஜ் ரேட்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி டெல்டா போட்டாக்கா ஆவரேஜ் ரேட்டு, இன்ஸ்டன்டேனியஸ்ன்றப்ப வந்து ஸ்மால் டிடி வந்து போடும். ஓகே, அதுதான். ஸோ ஸ்மால் டிடி இப்போ இந்த ஆவரேஜ் ரேட்டுக்கு இங்கே ஆர் ஆவரேஜ் போகும், டெல்டா ஆர் பை டெல்டா டி டெல்டா பி பை. இதே டி டென்ஸ் டு 0 போகிறப்ப வந்து d/dt ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் d/dt ஆஃப் இது. இப்போ யூனிட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஆவரேஜ் ரேட்டு, இன்ஸ்டன்டேனியஸ் எடுக்கிறப்ப இதுக்கு நம்ம ஸ்லோப் எடுப்போம். ஓகே, the factors affecting நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், நேச்சர் ஆஃப் த ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், சம்டைம் இந்த ஃபேஸும் ரொம்ப கேஷியஸ் ஃபேஸில் இருக்கா, லிக்விட் ஃபேஸில் இருக்கா, சாலிட் ஃபேஸில் இருக்கா, டெம்பரேச்சர் அது அஃபெக்ட் பண்ண, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கேட்டலிஸ்ட், பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் இருந்தால் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சர்ஃபேஸ் ஏரியா, அந்த அந்த கேட்டலிஸ்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவில் ரியாக்டண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரியாக்ஷன் வந்து நடக்கும். தென் லைட் ரேடியேஷன், ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு லைட் பிளேஸ் தான் இம்பார்ட்டன்ட், இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அகெயின் ரேட்டில் வந்து நம்ம பார்த்தாச்சு, ரேட் எக்ஸ்பிரஷன். ஸோ
ஒரு கிவன் ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட் எக்ஸ்பிரஷன் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a பவர் x இன்ட்டு b பவர் y. இல்லைனா வந்து இதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம், அதுதான் வந்து k. ஸோ அப்போது இதுதான் வந்து உங்களோட கே. இப்போ கே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆல்வேஸ் ஸ்டாய்க்கியோமெட்ரிக்கு ஈக்குவலாக இருக்கணும்ல, அது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதே ஈக்குவேஷனை மைனஸ் டிஆர் பை டிடின்னு கூட எழுதலாம், இல்லை மைனஸ் டிஏ பை டிடின்னு கூட நம்ம வந்து எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ ரேட்லானா வந்து என்ன? it's not working. Okay, some problem. ஸோ அப்போ ரேட்லானா இட் கேன் பி பேலன்ஸ் ஈக்குவேஷன் பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கணும் அதில் இருக்க அந்த பவர்ஸ் வந்து. ஓகே. இப்போ ரேட்லானா என்ன? ஜென்ரலைஸ்டு ஒரு இந்த கிவன் ரியாக்ஷனுக்கு இந்த ரேட் வந்து இப்படி எழுதியிருக்காங்க. அப்போது ரேட்லாம் வந்து எப்போ வந்து ரேட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when all the concentration terms are unity. Okay. So the reaction rate when the concentration term is unity. So the rate constant of a chemical reaction may be defined as the reaction rate when the concentration term is unity. இந்த ஒரு definition கொடுக்கலாம், or it is a proportionality constant அப்படின்னு சொல்லலாம். So the value of rate constant is definite and constant for a particular reaction at a given temperature. So the rate constant is independent of the concentration of the reactant. It depends upon the temperature and pressure of the catalyst. இப்போ எப்போவுமே வந்து ரேட்டு தான் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மை டிபெண்ட் ஆகும், ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் அண்டு presence of catalyst. Okay. At the order of the reaction, நான் சொன்ன மாதிரி the sum of the powers of the concentration terms in the rate law expression is known as the order of the reaction. For generalized reaction இது வந்து இப்படி எழுதிப்பாங்க, the x and y is equal to sum of x plus y is known as the order of the reaction. இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த 3NO gives second order in NO but K note. ஆனால் இங்கே கொடுத்துருக்க கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3NO, ஆனால் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபைண்ட் அவுட் பண்ணது NO2. இங்கே 2NO2 + F2 gives இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் வந்து 3. ஓகே. இட் இஸ் ஆக்சுவலி செகண்ட் ஆர்டர் நான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2NO2 இது வந்து செகண்ட் ஆர்டர் இன் NO2. H2O2 3iO2 இது இட் இஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு பொறுத்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர், I- பொறுத்து இது 0th ஆர்டர், அண்ட் H+ I- பொறுத்து 0th ஆர்டர். ஓகே. H+ பொறுத்து செகண்ட், அதுவுமே வந்து செகண்ட் ஆர்டர். ஓகே. ஃபஸ்ட் ஆர்டர். அப்போது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆர்டர், இது பொறுத்து 0, இதை பொறுத்து 1, இதை பொறுத்து 1. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் செகண்ட் ஆர்டர் இன் ரியாக்ஷன்ஸ். அப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சாதான் அந்த நம்ம ஆர்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் பிகாஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு நம்ம எழுதுனா அது வந்து தப்பு. ஓகே. we have to find out by experimentally. ஸோ அதான் அது ஆர்டர் கேன் பி 0, 1, 2, 3, ஈவன் அ ஃப்ராக்ஷன் ஆர் நெகட்டிவ் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே. ஸோ zero order means rate of the reaction independent of the concentration term. So order of the reaction cannot be predicted by balancing the equation. It can be determined experimentally. Just equation பார்த்து எழுத முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆர்டர் வந்து என்ன நம்மளால் சொல்ல முடியும். ஓகே. ஸோ ஒரு nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கு k rate is equal to k into a power n. அப்போ k equal to என்னன்னு எழுதுவோம், k equal to rate by a power n. ரேட்டோட யூனிட் வந்து கான்சன்ட்ரேஷன் பை டைமு அண்டு 1/a power n இங்கே எழுதியிருக்காங்க, 1/concentration to the power n. ஓகே. அப்போ k is equal to என்ன, k இது வந்து 1ன்னு எழுதுனாக்கா இந்த மைனஸ் n வந்து மேலே போகும். அப்போது கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு 1 power - n இன்ட்டு டைம் இன்வெர்ஸ். ஓகே. அப்போ அந்த 0th ஆர்டருக்கு இது மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ஆர்டருக்கு இட் இஸ் செகண்ட் இன்வெர்ஸ், செகண்ட் ஆர்டருக்கு மோல் இன்வெர்ஸ் லிட்டர் பவர் +1 s பவர் -1. இப்போ தேர்ட் ஆர்டருக்கு மோல் பவர் -2 லிட்டர் ஸ்கொயர் s பவர் -1. ஓகே. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி we can write. ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் இதில் டீல் பண்ணல, இன்னொரு கிளாஸில் பண்ணுறேன். இப்போ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தால் அது எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், மல்டி ஸ்டெப்பில் நடந்தால் அது வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ NO2 + CO gives NO + CO2 இதுதான் இங்கே நம்ம மேலே எழுதுனா இது ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குதுன்னா இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் இது நடக்குது. ஓகே, ஆனால் அப்போ இதில் எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னா இந்த நிறைய ஸ்டெப்ஸில் எது ரொம்ப ஸ்லோவாக நடக்குதோ அதுதான் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதை வச்சு தான் நம்ம அந்த ரேட்லாவே நம்ம எழுதணும். ஓகே, ஸோ மாலிகுலாரிட்டி ஏற்கனவே சொல்லிட்டேன். சிம்பிளி எத்தனை ரியாக்டிங் ஸ்பீஷீஸ் அந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் வந்து இருக்குது அதுதான் வந்து. இப்போ வந்து அம்மோனியம் நைட்ரைட் decomposes gives the N2 இப்போ இது வந்து ஒரு மாலிகுலர் தான். இப்போ யூனிமாலிகுலர் 2HA decomposes gives the H2 அப்போ இது வந்து பைமாலிகுலர். இங்கே 2NO + O2 3 மாலிகுல்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஆட் பண்ணி போட்டோன்னா அது மாலிகுலாரிட்டி. அந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி பவர்ஸில் வந்து வெரிஃபை பண்ணுறது தான் வந்து ஆர்டர். இந்த சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ். ஸோ த கொலிஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஏன் வந்து அவ்வளோவா வந்து நம்ம ஆர்டர் 3 வரைக்கும் பார்க்குறோம், ஏன் 4th ஆர்டர்லாம் ஏன் பார்க்கலன்னா, ஸோ கொலிஷன் மூலயமா தான் ரியாக்ஷன் நடக்குது. நிறைய மாலிகுல்ஸ் வரப்போ கொலிஷன்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு மாலிகுலாரிட்டி greater than 3 இஸ் வெரி ரேர். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ மாலிகுலாரிட்டி ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பை வச்சு தான் அதோட ரேட்டை வந்து கண்டுபிடிப்போம். அந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பில் மாலிகுலாரிட்டி வந்து எது இருக்கோ அதை தான் நம்ம வந்து எழுதிப்போம். ஸோ அகெயின் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் தி நம்பர் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் தட் கொலைட் வித் தி ஒன் another in the chemical reaction. ஆர்டர் வந்து இட்ஸ் சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த ரேட் ஈக்குவேஷனில் என்ன வந்து சம் ஆஃப் தி பவர்ஸ் வந்து இருக்கோ அந்த பவர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். மாலிகுலாரிட்டி cannot be 0 பட் ஆர்டர் கேன் பி 0. இட் இஸ் எ தியரட்டிக்கல் குவான்டிட்டி. இது எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இட் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர் 1 2 3 தான் ஆரம்பிக்கும். இட் கேன் பி ஃப்ராக்ஷனல். அதாவது மாலிகுலாரிட்டி ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஹேஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கு நம்ம மாலிகுலாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி ஒரு யூஸ் இல்லை. பட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஓவரால் ரியாக்ஷன். ஓவரால் தான் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டெப்புக்கு மட்டும்தான் மாலிகுலாரிட்டியில் டெஃபினேஷன் இருக்குது. ஆனால் ஆர்டர் வந்து நம்ம ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் எடுக்கிறோம். ஓகே, ஏற்கனவே 0th ஆர்டருக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, 0th ஆர்டர் எப்படி இன்டகிரேட் பண்ணுறோம், ஃபைனல் ஃபார்ம் என்ன வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு கிராஃப்லாம் வந்து சொல்லலை. ஸோ when you are plotting the time versus concentration, I mean reactant concentration, உங்களுக்கு வந்து 0th ஆர்டருக்கு ஸ்லோப் வந்து இப்படி வருது, k = ஸ்லோப். ஓகே, ஃபார் 0th ஆர்டருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு R gives B. உங்களுக்கு வந்து அகெயின் இதை நான் நடத்தியாச்சு. 2.303 R0/R இருக்குது, இல்லை A0/AT அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ இதுலேயே நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லோப் வந்து k = 2π தான். இது y = mxன்ற ஃபார்மு. அப்போ ஆரிஜினில் தான் பாஸ் ஆகும். இப்போ ஸ்லோப் வந்து k/2.303. ஓகே, இப்போ நம்ம இங்கே பிளாட் பண்ணுறது y ஆக்சிஸில் இது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம். இது y, இது x. அப்போது y = இப்போ m வந்து என்னது என்னோட k/2.303. ஓகே, ஸோ அப்போ கேட்பாங்க கொஷனு. I think something is not working. I thought I'll finish the collision theory. Mainly work. It is sometimes hang ஆயிருக்கு. Yeah. Okay, it came. So I'll directly move on to the collision theory so that I'll finish off. Okay, please. That's why my laptop class sucks. Please bear with me. Okay. ஸோ நீங்கள் இதில் என்னென்னலாம் பார்க்கலாம். இன்னும் ஹாஃப் லைஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் ஹாஃப் லைஃப் பீரியட்னா த டைம் டேக்கன்
டு ரெடியூஸ் த இனிஷியல் அமௌண்ட் டு தி ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட். நீங்கள் வந்து ஒரு 2 moles எடுக்கிறீங்க, அது 1 mole மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் வந்து வாட் யூ கால் இஸ் தி half life period. Okay, so okay, it is half life period இருக்கு, இது collision theory இருக்கு. So I think my laptop should I'm winding up because it is having some problem, so I should stop. ஸோ வேறு என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது? இன்னும் அரியனேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. அரியனேஸ் ஈக்குவேஷன், half life period, இந்த தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட், இந்த ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. இது ஒர்க்கால நான் நடத்துகிறேன். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் கைண்ட்லி ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் ப்ளீஸ். and end the process. ஓகே, ஸோ இது வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஐ ஸ்டாப் த ஓபிஇ. இல்லைண்ணா பிபிடி ஒர்க் ஆனால் பரவாயில்ல, பிபிடி இஸ் ஹேவிங் கிவிங் மீ ஹார்ட் டைம். I'll stop the recording. The remaining things வந்து part 2ல போடுறேன், because kindly bear with my laptop issue. Okay, so thank you very much. இந்த remaining 3 part, Arrhenius equation, theories of reaction rateல collision theory, activated complex theory, இது மட்டும் நான் வந்து அடுத்த வீடியோ part 2ல வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். Thank you very much.